பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். 6வது அதிகாரம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இந்த 6வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களில் ஒருவன் மற்றவனுடைய பாரத்தை சுமக்கிறதை குறித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். முதல் வசனம் இப்படி இருக்கு: சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குற்றத்தில் அகப்பட்டால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், அந்த பாசிபிலிட்டி யாருக்குமே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. தவறுவது மனித இயல்பு. ஸோ மனுஷராக இருக்கிற வரைக்கும், நாம் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் தவறு செய்கிறதற்கு வாய்ப்புகள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒன்ஸ் தவறுன்னு உணர்ந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அதுலேருந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து வளருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வேதத்தில் சங்கீதம் 19 நம்ம பார்க்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி. அது ஒரு பெரிய குவாலிட்டி, பிழையை உணர்ந்து கொள்ளுகிறது. தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ளுது. சப்போஸிங் அவங்களுக்கு தவறு செஞ்சிட்டோம், தவறுன்னு உணரலை, அவங்க தவறில் இருக்கிறாங்கன்றதை மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னா அதை குறித்து அவங்க செயல்படணும் என்று சொல்லி பவுல் இங்கே ஆலோசனை சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஏன்னா எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. யார்கிட்டையுமே அவங்களுடைய குற்றங்களையோ குறைகளையோ சஜஷன் கூட, குற்றம் குறை கூட வேணாம், சஜஷனை கூட நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாமேன்னு கூட சொல்ல முடியாது. உடனே என்ன பண்ணிடுவாங்க, கோவிச்சுக்குவாங்க. நமக்கு ஏண்டா வம்புன்னு சொல்லி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தான் நம்மளும் போக வேண்டிய கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அது பொறுப்பில்லாத ஒரு தன்மையாக இருக்கும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமா, சாந்தத்தோட அவங்கள போய் அணுகி அவங்கக்கிட்ட அவங்களுடைய குற்றத்தை உணர்த்து வைக்கணுமா. இது பெரிய ரிஸ்க்கு. ஆனால் இதை ஆவிக்குரியவர்களாக இருந்தால் சாந்த குணத்தோடு அதை செய்யணும். இப்போ இதை செய்யறதுக்கு பதிலாக இந்த செய்தியை பரப்புறதுல இறங்கக்கூடாது. அவர் குற்றம் செய்திருக்கிறார், எனக்கு தெரிய வந்துச்சு, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு கேட்டாக்க நான் ஜோம் பண்ணுறதுக்காக ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக சொன்னேன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அதை நமக்குள்ளே வச்சுட்டு அவங்கள தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவங்க நலனுக்காக போய் சொல்கிறதா இருக்கணும். அதுக்கெல்லாம் டைம் கிடையாது பிரதர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வேலை உண்டு அப்படிங்கிறது காரியம் கிடையாது. நாம் அதை பொறுப்பாக ஒரு மெனக்கெட்டு செய்ய வேண்டிய காரியமாக இருக்குது. இது வேதத்தில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்ட சத்தியம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19-20 வசனங்களில் யாக்கோபும் இதே சப்ஜெக்டை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு 5:19-20, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்லி அதை பெரிய காரியமாய் சொல்லுகிறான். ஒரு ஆத்மா கெட்டு போகாமல் நம்ம அதுக்கு எஃபர்ட் எடுத்து காப்பாற்றிட்டோம்னு சொல்லி. நாம் செய்கிறோமோ இல்லையோ, இந்த காரியத்தை குறித்து தேவன் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். சொல்லப்போனால் சபையில் அதை குறித்த கரிசனை ரொம்ப கம்மி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், புதுசாக ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வருகிறதுல இருக்கிற எஃபர்ட்டு உள்ளே இருந்தவங்க நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்களே, எங்கேன்னு தேடி போகிறது அஜெண்டாலேயே இருக்காது. ஆமாம், முன்னாடி வந்தாங்க, இப்போ வரல, அவ்வளோதான். இப்போ புதுசாக யாரும் வந்திருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருப்போங்கிறது தான் சபையில் இருக்கிற ஒரு ஆட்டிடியூட். இது ரொம்ப தவறான ஆட்டிடியூட். இது தேவனுடைய திட்டத்திலேயே, அவருடைய ஸ்கீம் இருக்குல்ல, அதுக்கே முரணான ஒரு காரியமாக இருக்குது. ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி லூக்கா 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் 2 தடவை சொல்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு.
அங்கே 2 உவமைகளை பயன்படுத்துகிறார். என்ன 2 உவமைகள்? ஒன்று, 100 ஆடு இருந்தது, ஒரே ஒரு ஆடு மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஆடை தேடி 99 நீதிமான்களை விட மனம் திரும்ப வேண்டியிருக்கிற அந்த ஒரு பாவியை தேடி தேவன் போனார்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி 10 வெள்ளிக்காசு இருந்தது, 9 வெள்ளிக்காசை பற்றி கவலை இல்லையா, காணாமல் போனால் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிச்சோன்னே பெரிய சந்தோஷம்னு சொல்லி 2 உவமைகளை மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்கிறார். இது லூக்கா 15. ஆனால் மத்தேயு 18க்கு வந்தோம்னு சொன்னால் இதில் மனம் திரும்புகிறவர்களை பற்றி பேசலை, ஏற்கனவே சீஷராக இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறார். சீஷராக இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறாருன்றது தான் அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே, மத்தேயு 18 ஃபுல்லாக. அந்த மத்தேயு 18ல் ஆண்டவர் சொல்கிறாரு, 11லேருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்களில், மத்தேயு 18 11லேருந்து 14 வரைக்கும், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளை மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாய் இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினுடைய சித்தம் இல்லை. இப்போ இந்த சிறியர்னு சொல்லும்போது யாரை பற்றி பேசுகிறார்? ரட்சிக்கப்பட்டு உள்ளே இருக்கிற சீஷராக இருக்கிறவங்க பின்வாங்கி போகிறாங்கல்ல, அவங்க பாவத்தில் விழுந்து போகும்போது தேவன் உள்ளே இருக்கிறவங்கள விட அவங்கள தேடி போகிற மனப்பான்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போது நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லைங்கிறதுனால யாருமே வாக்கினைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கரிசனையில் நம்ம எழுந்து செயல்படுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கணும். இப்போ இதில் 2 விதமான காரியம் இருக்குது, அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒன்று, தவறி செய்கிற குற்றம். இது யார் வேணால் செய்வாங்க, யாருக்கு வேணால் நிகழலாம். நல்ல வசனத்தில் இருக்கிறவங்க கூட தவறி குற்றம் செய்ய முடியும். ஓகே, இது அக்ரீட். ஆனால் தெரிந்து குற்றம் பண்ணுறதுங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இதையும் நம்ம வகையறுக்க கற்றுக்கணும். தவறி குற்றம் பண்ணுகிறவர்களை நாம் தேடி போய் அவங்களுக்கு அந்த குற்றத்தை உணர்த்து வைக்கிற வேலையில் இறங்கலாம். தெரிந்து குற்றம் பண்ணுறவங்களை என்ன செய்யணும்? தேடி போய் உணர்த்து வைக்கிற வேலை நம்ம வேலை இல்லை. அதுக்கு பதிலாக அவர்களை கண்டிக்க வேண்டி இருக்கும். தெரியாமல் செய்கிறவங்களே தேடி போய் உணர்த்து வைக்கலாம். தப்பு பண்ணுற, நீ செய்கிறது கரெக்ட் இல்லையே, நீ யோசிச்சு பாருன்னு சொல்லி பேசலாம். ஆனால் தெரிந்து செய்கிறவங்கள கண்டிக்க வேண்டியது அவசியம். அவங்கக்கிட்ட இந்த அப்ரோச்சு அங்கே செல்லாது, அதே மாதிரி அந்த அப்ரோச்சு இங்கேயும் செல்லாது. இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். அப்படி ஏதாவது நமக்கு பைபிளில் ஆதாரம் வேணும்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பவுல் துணிந்து பாவம் செய்கிற ஒரு நபரை அவன் என்னன்னு கண்டிக்கிறான்றது அந்த முழு அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவனை நீங்கள் எப்படி கண்டிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவன் தூரத்தில் இருந்து லெட்டர் அனுப்பி அதை செயல்படுத்த சொல்லி அவனை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண சொல்லி அவன் வெட்கப்படும்படி பண்ணுங்கன்னு சொல்லி பப்ளிக்காக அவனை கண்டிக்கிறான். ஏன் அப்படி செய்யணும்? அவன் மனம் புண்படாதா? எல்லாரும் தப்பு பண்ணும்போது ஏன் அவனை மட்டும் அந்த மாதிரி பண்ணணும்? அப்படின்னா துணிந்து தப்பு பண்ணுறவங்க எல்லார் முன்னாடியும் தெரிஞ்சாலும் பரவாயில்லைன்னு துணிஞ்சு தப்பு பண்ணுறாங்க. அப்படி எல்லாரும் பார்வையிலையும் எல்லாரும் பார்க்குற மாதிரி தப்பு பண்ணுறவங்கள கண்டிக்கிறதும் எப்படி தான் கண்டிக்கணும்? எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் கண்டிக்கணும். கண்டிக்காமல் போனால் என்ன நடக்கும்? ஒரு 4 பேருக்கு அவனை போலவே தப்பு பண்ணுற துணிச்சல் உண்டாகும். ஸோ அவனை ஒரு எக்ஸாம்பிளாக மாற்ற வேண்டியது கட்டாயம், அந்த டிசிப்ளின் பண்ண வேண்டியது கட்டாயம். பவுல் அதை சபைகளில் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே குற்றம், அதாவது தவறு செய்கிறதை நம்ம என்னென்னு கவனிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அப்ரோச். தெரிந்து செய்கிறத என்னென்னு கவனிக்கணும்னு ஒரு அப்ரோச். இது 2த்துக்குமே எஃபர்ட் இருக்குது,
அதை எப்படி செய்யணுங்கிற முறை இருக்குது. இதை எப்படி செய்யணுமா? ஆவிக்குரியவர்களாக இருந்து சாந்தத்தோடு அதை அணுகணும். அவங்க நம்மளை திட்டினாலும் சரி, அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறவங்களா இருந்து நம்ம அதை அணுகணும். இதை எப்படி அணுகணும்? கண்டிப்போடு இதை அணுகணும். ரைட். இது ரெண்டும் செய்யும்போது நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம துணிஞ்சு செய்யணும், நேரம் எடுத்து செய்யணும். ரைட். இப்போ இது ரெண்டுத்தையுமே செய்யாமல் இப்போது ஈஸி அப்ரோச் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்காக என்ன செய்யணும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ப்ரே வென் யூ ஆட் டு ப்ரே, ஆக்ட் வென் யூ ஆட் டு ஆக்ட். செயல்பட வேண்டிய இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் இங்கே ஜெபம் பண்ண சொன்னாரா? இத்தனை வசனம் வாஸ்தவமில்ல, எங்கேயாவது முதல்ல அவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? எங்கேயுமே சொல்லலைங்கிறத கவனிங்க. கர்த்தரே சொல்லாததை நீங்கள் புதுசாக டிவைஸ் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் முயற்சி எடுக்கும்போது அதன் அடிப்படையில் ஜெபம் பண்ணுறீங்க, பாரப்பட்டு ஜெபம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேற கதை. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் அந்த நபருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் டச் பண்ணுவார்னு அவன் நான் பரலோகத்துலேருந்து அங்கேருந்து குச்சா ஒன்று நீட்டி அவனை லொட்டுன்னு ஒன்று அடித்து அப்படியா செய்ய போகிறார். அதை செய்கிறதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதை செய்கிறவர்களாக இருக்கணும். அந்த பொறுப்பு இல்லாமல் அலட்சியமாக நாம் இருந்தோம்னா சபையில் ஒழுங்கீனங்கள் அதிகமாகிட்டே போகும். யாரையை பற்றியும் ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். தவறுகிறவர்களையும் நாம் கரெக்ட் பண்ணுறதுல இருக்கணும், துணிஞ்சு செய்கிறவங்களையும் கண்டிக்கிறதுல குறை இல்லாமல் இருக்கணும். நாம் இதை இப்படி மெனக்கெட்டு செஞ்சோம்னு வச்சுங்களேன், இதனால் நமக்கு ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. அதனால் நமக்கு ஒன்றும் வந்து சேர போகிறது. நமக்கு ஆக்சுவலாக நம்ம அதில் ஒரு உழைப்பு மாதிரி தான், எக்ஸ்ட்ராவாக போய் தான் செய்கிறோம். அப்படி செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு ஒன்றும் கிடைக்கல. 2வது வசனம் என்ன சொல்லுது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. இது கிறிஸ்துவனுடைய பிரமாணம். அவன் பலவீனமாக இருக்கிறான். பலவீனமாக இருக்கிறதுனால அந்த பாவத்தை அவன் விழுந்து போயிட்டான், அவன் தவறு செஞ்சிட்டான். நான் அதை முயற்சி செய்து அவங்கள போய் சந்தித்து அவங்கள மறுபடியும் கர்த்தர்களை ஊக்கப்படுத்தி கொண்டு வர்றதில் நான் நேரம் செலவழித்து பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன்? அவனால் சுமக்க முடியாததை நான் போய் அவனுக்காக சுமக்கிறவனாக இருக்கிறேன், அவனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு செய்கிறவனாக இருக்கிறேன். இப்போ இந்த காரியத்தை செய்கிறது ஒரு பெரிய காரியம். இது கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். ஸோ அவருடைய அந்த பாரம் இருக்குல்ல, அந்த பாரம் நம்மளுடைய பாரமாக இருக்கணும். என்னன்னு? இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. 99 பேர் நல்லா இருந்தாலும் இடறி போகிற ஒருத்தர் மேலே அவருடைய கவனம் இருக்குது. நம்ம ஒருத்தர் போனாருன்னு கவனிக்கிறதுக்கே நமக்கு 4 வாரம் ஆகும். என்ன, அப்புறம் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்குவாங்க, ஆமாம் எங்கே போயிட்டாரு, வெளியூர் போயிருக்காருன்னு நினச்சிருக்கேன், இது நினச்சிருக்கேன், அது நினச்சிருக்கேன், இப்படியே போயிடும். கடைசியில் அவரை நம்ம கவனிக்காமலே போயிடுவோம். ஆக்சுவலாக அந்த பின்வாங்கி போகிறாங்கல்ல, அந்த கத்தரை விட்டு விலகிறாங்கல்ல, அந்த பலவீனப்பட்டு விழுந்து போகிறாங்கள, அவங்க யாராவது தங்களை தேடி வரமாட்டாங்களான்னு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இயங்குறவங்களா இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இயங்குறவங்களா இருப்பாங்க. ஒருத்தர் போய் எப்படி இருக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒருத்தர் போய் கேட்டாலே அவங்க ரைஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஏகப்பட்ட இருதய கடினத்தில் இருப்பாங்க. அது நம்ம போய் நாங்கள் கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் அங்கே காரியங்களை செய்கிறவராக இருப்பார். பெரிய காரியம். நீங்கள் புதுசாக ஒரு ஆத்மாவை கொண்டு வரதை விட கர்த்தர்லேருந்து விழுந்து போகிறவங்கள போய் சந்திக்கிறதுங்கிறது அது தனியான ஒரு விசேஷமான ஒரு ஊழியம். ஸோ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த முதல் 2 வசனத்தில் சொல்லிவிட்டு 3, 4, 5 வசனங்கள், அடுத்த 3 வசனங்களில் அவரவர் தம் பாரத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி இன்டர்டிபெண்டன்ஸ் இல்லை, இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசுகிறேன். அவன் தன் பாரத்தை சுமக்கிறவனாக இருக்கணும். எப்படி? ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே.
நான் கர்த்தருக்குள்ளே யார் என்கிறதை நான் பரிசோதித்து அறிந்து கொள்ளணும். எனக்கு ஒன்றும் இல்லாது இருக்க என்னை பற்றி நான் மேன்மையாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய பலவீனங்கள் என்ன, எனக்கு எது பலம், என்னுடைய பலன் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, நான் எதில் இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன, இதிலெல்லாம் நான் அதிகமாக இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நான் அதில் கவனம் செலுத்துகிறவனாக இருக்கணும். ஒருவன் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பான். அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிலர் இப்போது கர்த்தருக்குள்ளே வரும்போது நம்ம குழந்தைகளாக வர்றோம், பலவீனமாக இருப்போம், நான் கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும். ஆனால் பலவீனமாக இருக்கிறதையே ஒரு பண்பு மாதிரி நினச்சிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நம்மளை யாராவது ஆறுதல் படுத்தணும், எப்போ பார்த்தாலும் நம்மளை யாராவது என்கரேஜ் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் யாராவது நம்மளை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள சார்ந்து நிற்கிறதே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதை ஒரு நல்ல பண்புன்னு நினச்சிக்கிறாங்க. சொல்லப்போனால் ஊழியம் செய்கிறவங்க அவங்கள அப்படியே நடத்துகிறாங்க வேறு. அதுதான் இன்னும் பிரச்சனை. ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போ. சில இடங்கள்லாம் நான் போய் என்னுடைய அனுபவங்களை தான் சொல்கிறேன். சில இடங்கள்லாம் ஐயா ஜெபம் பண்ணுவார், ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. மெசேஜ் 1 hour போச்சுன்னா இவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது இன்னும் ஒரு 1/2 hour போகும். அப்படியே ஃபேமிலியாக வருவாங்க. இவங்க கான்செப்ட் என்னது, ஊழியக்கார்ட்ட ஜெபம் பண்ணால் அது ஸ்பெஷல், அது ஆசீர்வாதம்னு சொல்லி. அது பிப்ளிக்கல் கான்செப்ட் இல்லை. அந்த தேவன் எனக்கும் தகப்பன், உங்களுக்கும் தகப்பன். நான் எப்படி அப்பான்னு கூப்பிடுறேன்னு நீங்களும் அப்படி தான் அப்பான்னு கூப்பிடுறீங்க. அந்த அப்பா நான் கூப்பிட்டாலும் என்னென்னு கேட்க போகிறார், நீங்கள் கூப்பிட்டாலும் என்னென்னு கேட்க போகிறார். இப்போ எனக்கு அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்கலாம், உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நான் என்ன செய்யணும்? நீ ஜெபம் பண்ணாத, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. நீ ஜெபம் பண்ணுன்னு உங்களை நான் பழக்குவிக்கிறது தான் என்னுடைய ஊழியம். அதுக்கு பதிலாக வா ஊழியக்காரன் ஜெபம் பண்ணு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள ஆண்டவர்கிட்டே சேர்க்க விடாமல் எல்லாரையும் தங்கிட்டே சேர்க்கறது ஒரு ஸ்டைலான ஒரு ஊழியமாக மாறிப்போச்சு. அப்படி இல்லை. அவங்க கர்த்தருக்குள்ளே வளரணும். எந்த அளவுக்கு வளரணும் தெரியுமா? ஆராதனை முடியும் போது புதுசாக வந்தவங்களுக்கு பழைய விசுவாசிகள் ஜெபிச்சு அனுப்புகிறவங்களாக இருக்கணும். புதுசாக வந்திருக்கிறீங்களா, வாங்க, உங்களுடைய காரியம் என்னன்னு அவங்க விசாரித்து அவங்களுக்கு அவங்க 2 நிமிஷம் நின்று ஜெபம் பண்ணி அவங்கள வெளியே அனுப்புகிறவங்களா. குடுன்னு ஓடி எல்லாம் வர்ற ஊழியக்கார்ட்டெல்லாம் தலை நீட்டுறவங்களா இவங்க இருந்தாங்கன்னா என்னைக்கு வளர போகிறாங்க? நம்ம மற்றவர்களை சார்ந்து இருக்கிறதுக்காக இல்லை, நாம் வளர்ந்து பலப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம வளர்ந்து பலப்படணும்னு சொன்னால் பலவீனம் எங்கே, நான் எதில் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறத சுய பரிசோதனை பண்ணி நம்மளுடைய கிரியைகள் சரியாக இருக்கா, நம்ம எப்படி கர்த்தருக்குள்ளே பலப்படுறதுங்கிறதுல கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னாக்க, சுய பரிசோதனை பண்ணுவாங்க, அடுத்த ஆளையும் சேர்த்து பரிசோதனை பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்கள அளவுக்கு நான் இல்லை, பரவாயில்ல, நான் எவ்வளோ மேல். இப்போ இவங்க கம்பேரிசன் அடுத்த ஆளோடையே தான் இருக்கும். சுய பரிசோதனையும் பண்ணுவாங்க, என்ன ஃபால்ட் இருக்குது நல்லா தெரியும், அவங்களுக்கு என்னோட பெரிய ஃபால்ட் இருக்குது, அதனால் நான் எவ்வளோ பெட்டர், அந்த அவங்களோட மோசம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறது. இது எப்படின்னு சொன்னாக்க, ஒரு டாக்டர் கிளினிக் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்திருக்கவங்க எல்லாம் யார், அவ்வளோ பேரும் பேஷண்ட்டு. அவ்வளோ பேருக்கு என்ன இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் பலவீனம் இருக்குது. ஒருத்தர் கோல்டு இருக்கலாம், ஒருத்தருக்கு ஜுரம் இருக்கலாம், ஒருத்தருக்கு கை மூட்டு வலி இருக்கலாம், ஏதோ ஒன்று. இதில் இந்த வியாதியஸ்தர்கள் எல்லாம் ஒரு வியாதியஸ்தன் இன்னொரு வியாதியஸ்தனோட கம்பேர் பண்ணி அவனோட நான் எவ்வளோ மேலுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் குணமாயிடுமா? வியாதியஸ்தன் யாரோட கம்பேர் பண்ணணும்? வியாதி இல்லாத ஒருத்தனோட கம்பேர் பண்ணி இந்த வியாதி இல்லாமல் நான் இருக்கணும்னு நினைக்கணும் இல்லை. அதுக்கு பதிலாக வியாதி உள்ளவங்க எல்லாம் கேன்சர் வியாதி இல்லாத இருக்கு, பரவாயில்ல, எனக்கு அல்சர் வியாதி தான், பிரச்சனை இல்லை அப்படின்னா, அல்சரும் வியாதி தானே, இது உனக்கு ஒரு குறை தானே, நீ அதில் வேதனைப்படுற இல்லை, அதுக்கு க்யூர் வேண்டாமா? கேன்சர் வியாதி இல்லைன்னு சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வந்தோம் இல்லை.
ஸோ கர்த்தர் முன்னாடி வரும்போது நம்மளுடைய குறைகளை அதை நிவர்த்தி பண்ணி கர்த்தருக்குள்ளே வளருகிறதுல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. நம்ம வழியா அந்த ஆள் மோசமாக இருக்கான், அதை விட நான் எவ்வளோ மேலுன்னு தேற்றி கொள்ளுகிறதுக்காக இல்லை. வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 4வது அதிகாரம் 11-12 வசனங்கள். எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா? சீர் பொருந்தும் பொருட்டு அப்படின்னு இருக்கு. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும்னு சொன்னால் பரிசுத்தவான்களுக்குள்ள கேடு இருக்குன்னு அர்த்தமா? யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்கு. ஓகே, இந்த குறைகளோடையே நாம் இருந்து கொண்டு இருக்கிறதுக்காக இல்லை, நாம் எது வரைக்கும் வளரணுமா? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகிற வரைக்கும். இது பாசிபிளா? முதலாவது, அவர் தெய்வம். அவர் பாவம் இல்லாமல் இருந்தார்னா அவர் தெய்வம், அதனால் பாவம் இல்லாமல் இருந்தார் இல்லையா? அவர் பரிபூரணமானவர், நம்ம எல்லாம் குறையானவங்க. நம்ம எப்படி பரிபூரணமானவர் போல் ஆக முடியும்? ஆக முடியாது தான். ஆனால் அதுதான் டார்கெட், அதுதான் டார்கெட். அதை விட குறைச்சது டார்கெட்டே கிடையாது. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். அப்படி சீர் பொருந்துறதுக்காக தான் சபைகளில் ஊழியங்கள் வச்சிருக்குன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா, அதற்காக தான் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம மறந்து போகக்கூடாது. நாம் நம்முடைய பாரத்தை சுமக்க வல்லவர்களாய் வளரணும். எனக்காக ஜோமணிக்கங்க பிரதர், எனக்காக ஜோமணிக்கங்க பிரதர்னு ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற லெவல் ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம். ஆனால் அதையே கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணி கொண்டு வரக்கூடாது. அதுலேருந்து வளர்ந்து வரணும். நம்ம அடுத்த ஆளுக்காக ஜோம் பண்ணுறவங்களுக்காக, அடுத்த ஆளுக்கு பலப்படுத்துகிறவங்களாம் நம்ம வளர்ந்து வரணும். ஸோ இப்போ கலாத்தியருக்கு மறுபடியும் வந்தோம்னு சொன்னால் 6வது வசனம், கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இதை யாரும் உபதேசித்து நான் கேட்டதே கிடையாது. பார்த்துக்க, இந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதே கிடையாது. இந்த வசனம் என்ன சொல்லுது? உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் மத்தேயு 10வது அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். இது அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனால் இந்த குடுங்கள் பகிர்ந்து அளிக்க கடவனுங்கிறத நம்ம கேட்டது கிடையாது இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க, தாங்களாக பகிர்ந்து அளிக்கவே மாட்டாங்க. என்ன இலவசமாக ஆண்டவர் கொடுக்க சொல்லியிருக்கிறார், இவர் இலவசமாக தான் செய்யணும். அதுதான் எதிர்பார்க்கப்படுது. ஊழியம்னு வந்தாச்சுன்னா அதை ஊழியமாய் செய்யணும்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த ஊழியமாய் செய்யணும்னா ஊதியம் இல்லாமல் செய்யணுன்ற அர்த்தத்தோடு சொல்லப்படுகிற வார்த்தை. எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் அதை கர்த்தருக்காக அவர் செஞ்சுட்டு போகணும். அவருக்கு சாப்பாடுக்கு வேண்டியது கர்த்தர் கொடுப்பார், அவங்க பிள்ளைங்களுக்கு வேண்டியது கர்த்தர் கொடுப்பார். விசுவாசத்தில் அவர் செய்யணும்னு சொல்லிட்டு போயிடுறது. இப்படி வாயில்லா பூச்சா இவங்க ஊழியம் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்க அந்த நிலையிலே தான் இருக்கணும். அழுகிற பிள்ளைக்கு தான் என்ன கிடைக்குமா? பால் கிடைக்கணும். கேட்குற ஊழியக்காரருக்கு தான் இவங்க கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதனால தந்திரம் உள்ளவங்க, விவரமானவங்க இதை எப்படி செய்யணுங்கிறதுல கிளாஸாக முன்னேறிட்டாங்க. என்ன மற்றவங்க எல்லாம் இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக கொடுங்க ஆண்டவர் சொல்லுங்க பிரதர், நாங்கள்லாம் விசுவாசத்தில் செய்கிறோம் பிரதர்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல், காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல், வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல், பழைய சைக்கிள்லேயோ பழைய வண்டிலையோ அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி அந்த லெவலில் தான் இருப்பாங்க. அவங்கள யாரும் சட்டை பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் அவங்க விழுந்து ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தான்னா கர்த்தர் நல்லா நடத்துவார். இவர் லோ கிளாஸ்ன்னு இவர் ஒரு மாதிரி வச்சுக்குவாங்க. ஆனால் திறமையாக கேட்டு வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள இவங்க பெரிய ஊழியக்காரன்னு நினச்சிக்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால்,
இவங்க ஒரு என்ன சொல்கிறது, அது அது அந்த 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 முறையை அவங்க அழகாக ஃபாலோ பண்ணி அதை வாங்குறாங்கன்றதை கவனிக்கணும். இப்போது ஒரு உதாரணம், ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அந்த சபையில் உள்ள ஒரு விசுவாசி. அந்த ஊழியத்துக்கு அங்கே தான் சபைக்கு வராரு, இந்த ஊழியக்காரர் தான் வீட்டில் போய் விசாரிக்கிறாரு, இந்த ஊழியக்காரர் தான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறாரு, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாரு, அவங்கள உற்சாகப்படுத்துகிறார், எல்லா கஷ்டமும் இவர் தான் பண்ணுறார். ஆனால் நான் பிளெஸ்ஸிங் டிவிக்கு 10,000 ரூபா கொடுத்தேன் பாஸ்டர்னு சந்தோஷமாக இவர்கிட்ட வந்து சொல்லிட்டார். இவர் அப்படியான்னு கேட்டு வந்துட்டு ஒரு நாள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இங்கே 10 ரூபா கூட கொடுத்தது கிடையாது, ஆனால் ஏதோ காசு வந்துச்சான், பிளெஸ்ஸிங் டிவிக்கு 10,000 ரூபா அமிச்சேன்னு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிரதர்னு சொல்கிறார். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், நான் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும். இப்போது ஏன் அப்படி கொடுத்தாங்க? ஆண்டவர் பிளெஸ்ஸிங் டிவி கொடுக்க சொன்னாரோ? அப்படி இல்லை. அந்த லெவலில் ஊழியம் செய்கிறவங்க அதை எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு விவரமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கவனித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1 அவங்களுடைய டெக்னிக், ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்டுக்கு இவ்வளவு தேவைப்படுது, அதுக்கு உங்களுடைய பங்கா நீங்கள் இவ்வளவு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை இப்படி இப்படி செய்வாருன்னு சொல்லி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது 6 months இஎம்ஐ ஸ்கீமாகவும் போகும். நீங்கள் மொத்தமாக 2 லட்ச ரூபாய் சொல்லிவிட்டு அதை 6 மாதமாக நீங்கள் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலான்னு சொல்லி இஎம்ஐ ஸ்கீமாக கூட போகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது மோசே கூட தான் காணிக்கை கொண்டு வா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேலைக்கு தேவைன்னு சொன்னான். அங்கே அந்த ப்ராஜெக்ட் நிறைவடையும் போது என்ன சொன்னால், போதும் முடிஞ்சிருச்சு, இனிமேல் கொண்டு வராதிங்கன்னு சொன்னாங்க. இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. இவங்க செகண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று ஏற்கனவே பிளான் பண்ணிடுவாங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராஜெக்டு பிளான் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்னென்ன சொல்லணுங்கிறது ஆயத்தமாக இருக்கும், அழகாக போகும். இதில் இன்னொரு வேலை என்னன்னு சொன்னால், இப்படியெல்லாம் ஓப்பனாக கேட்கலன்னு சொன்னால் இன்னொரு அப்ரோச்சு, இந்த ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த தேவைகள் இருக்குது, இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்குது, இது எல்லாத்துக்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் ஜெபம் தான் பண்ண சொன்னோம், நாங்கள் உங்ககிட்ட காசாக கேட்டோம், ஆண்டவர் பாரப்பட்டுனா நீங்கள் கொடுத்தாரு. இது இன்டைரக்டாக வருகிற ஒரு காரியம். இது 2 இல்லாமல் 3வது எல்லோரும் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது என்னன்னு சொன்னால், இப்படி கொடுத்ததுனால கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்னு ஒரு 2 பேரை மேலே ஏற்றிடுறது. என்ன, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் மூளை செலவு பண்ணுறதுக்குன்னு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன நடக்கும்னா, இதில் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி ஒன்றுமே இல்லாத இருந்த நான் இன்றைக்கி ஆடி கார் வச்சுருக்கிறேன்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார். என்னுடைய லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, நாங்கள் எல்லாம் கிராமத்துலேருந்து வந்தோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 6 மாதம் கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி இத்தனை கோடி ரூபாயில் வீடு வச்சுருக்கிறோம்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தவங்க கூட இப்போ என்ன செய்வாங்க, நம்மளும் சேர்ந்தா என்னன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பேர் மூளை செலவு பண்ணுறது. இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மீட்டிங்கில் நடக்கும். வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள், நான் சொல்கிறது பொய் கிடையாது, நடக்குது. சரியா? இது திருச்சபையில் நடந்தால் நடக்குதா இல்லையா? நடக்குது. இப்போ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறது, ஒரு 2 பேர் ஏற்றி விட்டு இப்படி கொடுத்ததுனால கர்த்தர் எப்படி கொடுத்தாருன்னு அவங்க சாட்சி சொல்ல வைக்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இதுக்கு வசனங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஓகே, அதனால் நீ கஞ்சாமூட்டியாக இருந்து இவ்வளோதான் கொடுத்தனா, நீ விதைச்சதுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தரும் அறுவடை கொடுப்பார். நீ தயாள மனசன் நிறையா விதைச்சனா கர்த்தர் மூட்டை மூட்டையாக உனக்கு அறுவடை கொடுப்பார். இதெல்லாம் பிரசங்க பீடத்தில் இருந்து ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகள் பணத்துக்காக. இப்போ இவங்க எப்படி பேசும்போது ஜனங்க, சம்பந்தமே இல்லாத ஜனங்க, அதாவது இந்த ஊழியத்தினால பயனடைஞ்சவங்கன்னு இல்லை,
இப்போ இவங்க வீட்டில் ஒரு சாவுன்னா அவர் வரமாட்டாருங்க. 100% கேரண்டியாக சொல்கிறேன். இவங்க வீட்டில் யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் அவர் வரமாட்டார். அவர்கிட்ட நீங்கள் ப்ரேயர் ரிக்வஸ்ட் கூட கொண்டு போக முடியாது. அவர் தொலைக்காட்சியில் இருக்கிறவர், தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். பெரிய பாப்புலரான ஃபிகர், அவ்வளோதான். ஆனால் இங்கேருந்து பணம் கொள்ளை கொள்ளையாக அங்கே போகும். ஆனால் இவங்க போகிற திருச்சபைக்கு, இவங்க ஊழியக்காரருக்கு, இவங்கள வந்து விசாரிக்கிறவருக்கு அதெல்லாம் இவங்களுடைய கண் பார்வையிலேயே இருக்காது. இவங்கெல்லாம் இலவசமாக பெற்றாங்க, இலவசமாக கொடுக்கணும். அங்கே ஊழியத்துக்கு தேவை இருக்குது, அதனால் நாங்கள் கொடுக்கணும். இது அவங்க திறமையாக செயல்படுறாங்கன்றத நமக்கு வெளிப்படுது. பவுல் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்? யார் கொடுக்கணுமா? யாருக்கு உபதேசிக்கப்படுதோ அவன் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அவனுக்கு யார் உபதேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். சப்போஸிங் நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என் லைஃப்பில் என்னுடைய காரியங்களில் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவர்கள், அதாவது எனக்கு அவங்களுடைய ஊழியம் பிரயோஜனமாக இருந்ததுன்னா நான் அந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்தி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, நமக்கு ஊழியத்தில் நம்ம வாழ்க்கையில் பயன்படுகிற ஊழியர்களை நாம் தாங்குகிறவர்களாக ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மத வியாபாரத்தில் ஈடுபடுகிற கொள்ளை கும்பலுக்கு பணத்தை கொடுக்கறது ஸ்டாப் ஆகிடும். ஒன்ஸ் ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸில் அவங்களும் இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் பணம் வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, தெரிஞ்சிச்சுன்னா செய்ய மாட்டாங்க. ஜனங்க ஏமாறுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க ஏமாத்துறதுல திறமையாக இருக்கிறாங்க. சொல்ல போனால் ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, ஒரு பாஸ்டர் சொன்ன வார்த்தை என்னென்னா, பெங்களூரில் உள்ள ஒரு திருச்சபையில் நடந்த சம்பவம். கதவெல்லாம் மூடிட்டு பில்டிங் ஃபண்டுக்கு இவ்வளோ பணம் தேவை, கழுத்தில் காதில் இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்காக கொடுக்கணும்னு சொல்லி கதவெல்லாம் மூடிட்டாங்க. மூடிட்டு கலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கதவே திறந்தாங்க. இது நடந்த சம்பவம். அவர் அதை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு சொன்னார், ஜனங்க பாக்கெட்டில் காசு இருக்குது, அதை தட்டி வெளியே தூக்கிறதுக்கு அந்த மாதிரி சிலருக்கு தான் திறமை இருக்குது, நமக்கு அந்த திறமை இல்லைன்னு சொன்னார். ஓகே, எனக்கு உடனே பிக் பாக்கெட் தான் ஞாபகம் வந்துச்சு. அதை அவர் ஊழியம்னு சொல்கிறார், சரியா? இன்னொரு பாஸ்டர் சொன்னார், ஒரு 20 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒரு சர்ச்சுக்கு. நான் வாயை பிளந்துட்டேன். 20 கோடியா? 20 கோடிக்கு எப்படி பாஸ்டர் ஜென்ரேட் பண்ணுறாங்க பணத்தைன்னு கேட்டேன். அதெல்லாம் பண்ணுவாங்க. அவர் சொல்கிறார், அதெல்லாம் பண்ணுவாங்க, அந்தந்த ஊழியக்காரரை பொறுத்து இருக்கு. அதாவது அவங்க பேசுகிற விதம் அப்படி. எப்படியா, அவர் போய் கேட்டார்னா ஒரே இண்டிவிஜுவல் 4 கோடி கொடுப்பான் பிரதர். அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, 4 கோடி கொடுப்பாங்க. நான் போய் நின்னேன்னா கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டேன். அவர் சொல்கிறாரு, அது இவர் இருந்த இடத்துலேருந்து இவர் வெளியே வந்துட்டார். அந்த இடத்துல ஒரு 4 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் ஒரு சர்ச்சு கட்டுறாங்க. நான் 4 கோடியான்னு வாய் திறந்தேன். அவர் இன்னொரு 20 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிவிட்டு, அங்கே 4 கோடி ஒருத்தனே தர அளவுக்கு இருக்கிறான், அங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் அப்படிப்பட்டவர்னு சொல்கிறார். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்குதா? திறமையாக பேசி கர்த்தருடைய பேரையே சொல்லி அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும்ன்ற அந்த ஃபார்முலா செயல்பட்டு வர்றதுனால, கேட்டால் தான் கிடைக்கும், கேட்கலன்னா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்ன ஸ்கீம் எப்படி சொல்கிறது, எப்படி சொல்லி அதை வர வைக்கிறது, இதில் டேலண்டட் பீப்புளாக இருக்கிறாங்க. இவங்க வாங்கி கொண்டே இருப்பாங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே போகாது. அவங்க நலிஞ்ச நிலையிலே இருப்பாங்க. ஆனால் இவங்க ஊழியமே செய்யாத ஆட்கள், ஊழியம் என்கிற பேரில் இவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஊழியம் செய்கிறதுனா நான் என்ன சொல்கிறேன்னா, மீட்டிங்கில் வந்து பேசிட்டு போகிறது இல்லை. நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுன்னா அவங்களோட வந்து உட்காந்துருக்கணும். என்னுடைய மூத்த பிள்ளை ஹார்ட் ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு பிறந்து ஹார்ட் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. அது சர்ஜரி நடக்கிற அன்னைக்கு காலையில் அதிகாலையில் சர்ஜரிக்கு உள்ளே கொண்டு போகிறாங்க. என்னுடைய பாஸ்டர் அதிகாலையில் வந்துட்டார், அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார்.
அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுக்கு வர்ற வரைக்கும் என் மனைவியோடையும் அவர் உட்கார்ந்தே இருந்தார். ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் வந்து காலையிலேருந்து மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு உட்காந்துருக்கிறார். இதுக்கு பேர் ஊழியம் செய்கிறது. இப்போ நான் கொடுக்கணுன்னா யாருக்கு கொடுக்கணும்? தொலைக்காட்சியில் தெரிகிற மூஞ்சிக்கு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஊழியத்தில் ஈடுபடுற அந்த நபருக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய காரியம். உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு பகிர்ந்து கொடுக்குறவனா இருக்கிற வரைக்கும் கொள்ளை கும்பலுக்கு இடமில்லாமல் இருக்கும். ஸோ இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் சபை இதில் விழிப்படைஞ்சதுன்னா நலமாக இருக்கும். சபைகளுக்கே அது நல்லது. சபைக்கு கொடுக்கறது பதிலாக வேறு எங்கேயோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதுதான் ப்ராப்ளம். ஓகே, அடுத்த 2 வசனம், கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். இந்த வேத பகுதி இருக்குல்ல, இது ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான கான்க்ரீட்டான ஒரு டீச்சிங் கொடுக்குது. அதோடைய அட்ரஸும் ரொம்ப ஈஸி, பார்த்துக்கங்க. கலாத்தியர் 6, 7, 8. கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனம். ஸோ மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். நம்ம ஊரையே ஏமாற்ற முடியும், தெரியுதுங்களா? ஒரு லெவலுக்கு மீறி நம்மளே கூட ஏமாற்றிக்க முடியும். ஆனால் யாரை ஏமாற்றவே முடியாது? சகலமாக அவருக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்கான், அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால் தேவனை ஏமாற்ற முடியாது. நான் தேவனை ஏமாற்றலாம் நினச்சிக்கிட்டு உன்னை நீயே ஏமாற்றிக்காத. மோசம் போகாதிருங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. ரொம்ப நேக்காக செய்கிறோம், ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக கிரியை செய்கிறோம் நினச்சிக்கிட்டு நம்ம மற்ற எல்லாரையும் ஏமாற்றலாம். குடும்பத்தை ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம், எல்லாத்தையும் ஏமாற்றலாம். சொல்லப்போனால் நம்மளே கூட ஏமாற்றிக்கலாம். ஆனால் தேவனை மட்டும் ஏமாற்றவே முடியாது. அதனால மோசம் போகாதிருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஏன் பரியாசம் பண்ண ஒட்டார்? மகனே, நீ என்ன விதைக்கிறியோ அதுக்குண்டான விளைவு நிச்சயம் இருக்கு. கான்சிக்வன்ஸ் இருக்கு, பார்த்தீங்களா? அது இருக்கு. ஒருவரும் தப்பி போகிறது இல்லை. பிசாசு கான்சிக்வன்ஸ் பற்றி பேசவே மாட்டான். கான்சிக்வன்ஸ் பற்றி பேசவே மாட்டான். இப்போது அந்த கனியை புசிக்காத புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொன்னார். இவன் பின்னாடியே வந்தான். வந்து என்ன சொன்னான்? என்னப்பா சொன்னார்? செத்து போவேன்னு சொன்னாரா? அதெல்லாம் சாக மாட்டேன். சாப்பிட்டு பாரு பார்க்கலாம். சாக மாட்டேன். சாப்பிட்டேன்னா உன் கண்ணு திறந்துரும்னு அவருக்கு தெரியும். கண்ணு திறந்துச்சுன்னா நன்மை தீமை அறிஞ்சு நீ அவனை போல ஆயிடுவேன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் உன்னை சாப்பிடாதுன்னு சொன்னார். சாப்பிட்டு பாரு பார்க்கலாம். சாப்பிட்டாங்க, கண்ணு திறந்துச்சு, தேவர்களை போல ஆனாங்க. ஆனால் பின்னாடியே தேவன் வந்து நான் புசிக்காதேன்னு சொன்னதே புசிச்சியான்னு விசாரிப்பார்னு சொல்லலை. விசாரணை பண்ணிட்டு அதுக்கேற்ற பலனை கொடுக்க போகிறாருன்னு சொல்லலை. இதெல்லாம் சொல்லவே மாட்டான், பார்த்துக்கங்க. என்ன மட்டும் சொல்லுவான்? எது நமக்கு காதுக்கு நல்லா இருக்கோ அதை மட்டும் சொல்லுவான். திருட்டு தண்ணி தித்திக்குமா, அந்தரங்கத்தில் புசிக்கிற ஆத்மம் அது இன்பமாக இருக்குமா. ஆனால் அவள் விருந்தாளிகள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்களா? நரக பாதாளத்தில் இருக்கிறாங்களாம். பலவான்கள் அநேகரை அவர் விழத்தள்ளினாலாம். அது கான்சிக்வன்ஸை பற்றி இப்போ கவலைப்படாத, இது நல்லா இருக்கும், அதுதான் அவன் சொல்லுவான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். ஆக்சுவலாக பழமொழிகளே இருக்கு. பனையை விதைச்சவன் பனையை அறுப்பான், தினையை விதைச்சவன் தினையை அறுப்பான், வினையை விதைச்சவன் வினையை அறுப்பான், உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். கான்சிக்வன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. பார்க்குறதுக்கு நீங்கள் என்னவோ, நம்ம எப்போவுமே நல்ல காரியங்களுக்கு கான்சிக்வன்சஸ் உண்டுன்னு தெரியும், அதனால் ஆசையாக செய்வோம். நல்லது செஞ்சால், இப்போ ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா
தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சோம்னா நம்ம வீட்டில் நல்லது தானாக நடக்கும்னு இந்த கான்சிக்வன்ஸ் தெரியும். ஆனால் அதே மாதிரி நெகட்டிவாக நீங்கள் எதாவது செஞ்சாலும் நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் இருக்கும்னு மைண்டில் வராது. இதை செய்து நாம் தப்பிடலாம், இதை செய்து நம்ம தப்பிடலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் நிகழாதுன்னு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அதுதான் பவுல் சொல்லுகிறான், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீ ஆவிக்குரிய விதை விதைச்சனா நித்திய ஜீவனாக இருப்பேன், மாம்சத்துக்குரிய கிரியை விதைச்சனா நீனு மாம்சத்தினாலே அழிவை அறுப்ப அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுகிறான். ஓகே, இப்போது நம்ம இந்த கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது 10வது வசனத்துக்கு வந்தோம்னா ஒரு வார்த்தை இருக்கு, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இப்போது நன்மை செஞ்சாக்க மற்றவங்கெல்லாம் நம்மளை போற்றுவாங்களா தூற்றுவாங்களா? போற்றுவாங்க, நல்ல பேர் தானே கிடைக்கும். அப்போது நம்ம உற்சாகமாக தானே நன்மை செய்யும். ஏன் இந்த இடத்துல நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கள்னு சொல்கிறான்? நான் நன்மை செஞ்சால் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கும், எனக்கு நன்மை செய்தால் வரவேற்பு கிடைக்கும், நற்பெயர் உண்டாகும், அதனால் எனக்கு நல்லது, என்னுடைய ப்ரெஸ்டீஜ் உயரும்னா நான் தொடர்ந்து நன்மை செய்கிறதுல இருப்பேன்ல. ஏன் இந்த இடத்துல சோர்வு பற்றி பேசுகிறான்? இந்த பூமி நன்றி கெட்ட பூமி, ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த பூமி மறதியின் பூமி. எல்லா நல்லதையும் மறந்துடுவாங்க, கெட்டதை எதையும் மறக்க மாட்டாங்க, அது உண்மை. அதெல்லாம் பசுமையாக ஞாபகம் வச்சுக்குவாங்க. நல்லதே மறந்துடுவாங்க. இது மறதியின் பூமி, இது நன்றி இல்லாத பூமி. ரெண்டாவது, இந்த பூமியில் அக்கிரமம் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம யாருக்காவது நல்லதுன்னு சொல்லி போய் செஞ்சு போய் கடைசியில் நம்ம முட்டாளாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் நன்மை செய்ய வரும்போது ஒரு இடத்துல அடிபட்டோம், 2 இடத்துல அடிபட்டோம்னா 3வது இடத்துல என்ன செய்வோம்? அடே ஓடா, வேறு வேலை இல்லைன்னு சொல்லி நமக்கு சோர்வு உண்டாயிடும். ஒரு பெரிய ஸ்கூல், 5000 பேர் படிக்கிற ஸ்கூல், அது ஒரு ரோமன் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன். அதனால் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க ஒரு ரோமன் கேத்தலிக் சிஸ்டர், நன். அந்த சிஸ்டர்கிட்ட ஒரு அம்மா போய், என்னுடைய புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் பூ கட்டி என்னுடைய பிள்ளைகளை வளர்க்குறேன், ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கிறேன், 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த 3 பிள்ளைங்களுக்கு நீங்கள் கன்செஷன் கொடுக்கணும்னு சொல்லி கண்ணீரும் கம்பளையுமா வந்து நின்று 3 பிள்ளைங்களுக்கும் கன்செஷன் வாங்கிருச்சு. அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு கிளாஸ் முடித்து வரும்போதும் ஒவ்வொரு வருஷமும் வந்து நின்று அழுது புலம்பி கன்செஷனை வாங்கி 3 பிள்ளைங்களும் படித்து முடிச்சிருச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த சிஸ்டர் போயிருந்தப்போ அங்கே இந்த அம்மா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏகப்பட்ட நகைகளோட தோற்றம் அளித்ததை பார்த்து சிஸ்டர் மலைத்து போயிட்டாங்க. அவங்களால அவங்க கண்ணை நம்பவே முடியல. பூ வியாபாரம் பண்ணி, பூ கட்டி வியாபாரம் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா, அப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து அப்படி ஒரு அலங்கோலமாக வந்து நின்று அழுது புலம்பி சொல்லி இரக்கம் பெற்று செஞ்சாங்களே, இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்களேன்னு இவங்க ஆச்சரியம் தாங்காமல் இந்த அம்மா தானே அதுன்னு சொல்லி கூட வந்துருங்கவங்கள கேட்க, அவங்க யார் என்னன்னு விசாரித்து நியூஸ் வருது என்னன்னு. அவங்க ஹஸ்பண்ட்லாம் விட்டு போல் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க ஒன்றும் இல்லாதப்பட்டவங்க கிடையாது, அவங்களுக்கு ஏராளமான சொத்து இருக்குது, வாடகை காசே மாதம் மாதம் நிறையா வருது. அப்போ என்ன நடந்துச்சு? இவங்களுடைய இரக்க குணத்தை அந்த அம்மா எப்படி கறக்கலான்னு ஐடியா பண்ணி செஞ்சிருச்சு. இப்போது அடுத்த வருஷம் யாராவது உண்மையிலேயே ஜெனுவினாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த சிஸ்டர் என்ன பதில் சொல்லுவாங்க? இல்லை, அவங்க என்ன இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வச்சா ஒவ்வொருத்தரையும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், இவங்களுடைய பின்புலம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு? அதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் செய்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக ஏமாத்துகிற இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது,
நன்மை செய்கிறதுல இந்த உலகத்தில் சோர்வு உண்டாகும். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அறுப்பு அறுக்கிற நாள் வரும், அன்னைக்கு நல்ல அறுப்பை நீங்கள் அறுக்கிறவங்களா இருப்பீங்க. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நான் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ரைட். இதை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறான். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனையும் அளிப்பார். ஸோ இந்த நற்கிரியை, சோர்வு, இந்த ரெண்டும் சேர்ந்து வர்ற வார்த்தைகள் கவனிக்கணும். ஏன்னா நற்கிரியை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக சோர்வு உண்டாகும். அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்கு விட்டு போயிடும், என்னத்துக்குடா அப்படின்னு சொல்லி விட்டு போயிடும். ஆனால் நாம் அப்படி விடக்கூடாது, தொடர்ந்து நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். ஓகே, 11வது வசனத்துக்கு வந்தோம்னா, கலாத்தியர் 6:11, என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் பாருங்கள்னு சொல்கிறான். நார்மலாக பவுல் டிக்டேட் பண்ண இன்னொரு ஆள் எழுதுறது வழக்கம் போல தெரியுது. நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்தை அப்படி தான் எழுதினதா ரோமர் 16வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது. ரோமர் 16:22, இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியு ஆகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன்னு சொல்லி அந்த ஸ்கிரைபு தன்னுடைய நேமையும் இன்க்ளூட் பண்ணி அவனும் தன்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் கலாத்தியருக்கு மட்டும் பவுல் ஃபுல் லெட்டரை இவனே உட்காந்து எழுதிட்டு கடைசியில் வரும்போது என் கையெழுத்தால் எவ்வளோ எழுதினேன் பார்த்தீங்களான்னு சொல்கிறான். இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுலினுடைய எமோஷன் ஏராளம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்காக அவன் கர்ப்ப வேதனை பட்டு அவங்களுக்கு செய்கிற விஷயத்தில் அவ்வளோ அலட்சியமாக உள்ள வந்து கலைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவன் உள்ளம் கொதித்து பேசுகிற வார்த்தை இது ஃபுல்லாக. நாசமாக போகட்டும், அவன் தரிப்புண்டு போகட்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் ரொம்ப எமோஷன் சேர்த்த ஒரு நிருபம் இது. அதனால் சொல்லுகிறான், என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ 12-13 வந்தோம்னு சொன்னால் மறுபடியும் பழைய சப்ஜெக்ட்டுக்கு போயிடுது. என்ன சப்ஜெக்டு? மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்கள பற்றி மறுபடியும் ஒரு 2 வசனத்தில் சொல்கிறான். என்ன இது ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால், இந்த சிலுவையின் நிமித்தம் துன்பம்னும் போது நார்மலாக வர்ற உபத்திரவத்தோடு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால அவர் சொல்கிறாரு, நான் உலகம் உங்களை பகைச்சா நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள்னு சொல்கிறாரு. இது அதை பற்றினது இல்லை. இது வந்து ஒரு டெக்னிக்காலிட்டியில் வர்றது. என்னென்னா, ரட்சிக்கப்படுறவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க, விசுவாசத்தில் ரட்சிப்புக்குள்ளே வர்றாங்க. இதுதான் ப்ராசஸ். சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, கேட்குறவங்க உணர்ந்து கொள்ளுகிறவங்க பாவத்திலேருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, விசுவாசத்துக்குள்ளே வருகிறாங்க. இந்த ரட்சிப்பு நிகழ்கிறதை யூதர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்கல்ல, யூதர்களிலிருந்து கிறிஸ்து இயேசுவை தங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கல்ல, இவங்க பார்க்குற விதம் வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னா, இப்போது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்குள்ளே வந்து அது மட்டும் வளர்ந்து வந்தால் கொஞ்சமாக இந்த யூத மார்க்கம் அப்படியே ஒதுக்கப்பட்ட காரியமாய் சைட்லைன் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால இவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறல்ல, இயேசுக்கு முன்னாடி மோசே வந்தார்ல, நீ அடுத்த ஸ்டெப்பு மோசேதையும் சேர்த்து ஏற்றுக்கணும்னு விருத்த சேதனத்தை அவங்க அறிமுகப்படுத்தி புறஜாதியாரிலேருந்து விசுவாசத்துக்குள்ளே வர்றவங்க அதோடு நிற்கக்கூடாது, விருத்த சேதனமும் அடைஞ்சு நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது அவங்க போதிக்கிறவர்களாம் அந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கிறாங்க. இப்போ பவுல் போன்றவர்கள் கிடையவே கிடையாது, விசுவாசம் மட்டும்தான்,
கிரியைகளினால நாம் ரட்சிக்கப்படலை, விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்படுகிறோம்ன்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்துட்டு அவங்க பேசும்போது, இந்த யூதர்கள், அதாவது ஜென்ரலாக இப்போ இயேசு கிறிஸ்துவே கொலை பண்ணாங்கல்ல, இப்போ வந்து மற்றபடி அதாவது விசுவாசத்துக்கு விரோதமாக அவங்க எழும்பி செயல்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த யூதர்கள் இல்லை, விசுவாசத்துக்குள்ளே வந்த யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள். இவங்களுடைய நிலைப்பாடு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது. இவங்க அதுக்கு விரோதமாய் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிலுவையின் நிமித்தம் துன்பம் வருது. இப்போ இந்த சிலுவையினால இந்த ரட்சிப்பு சம்பாதித்து கொடுத்தாருன்னு சொல்லி இப்படி இந்த போதனை இருக்குல்ல, இது மட்டும் போதாது, நீ வந்து விருத்த சேதனை அடையணுங்கிறது இவங்களுடைய போதனையாக இருக்குது. அதுக்கு உட்படாதவங்க, அதுக்கு எதிர்த்து பேசுகிறவங்கள எல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க, துன்பப்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய கூட்டம் வந்து பெருங்கூட்டம். இந்த யூதர்கள்லேருந்து ரட்சிக்கப்பட்ட, பரிசேயர்லேருந்து ரட்சிக்கப்பட்ட இவங்க வைராக்கியம் பாராட்டுறாங்கள இந்த யூத மார்க்கத்துக்கு, இவங்களுடைய பவரும் இவங்களுடைய ஃபோர்ஸும் ரொம்ப அதிகம். அதனால் இதுக்கு பயப்படுற மற்றவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு வழி விட்டு போகிறாங்க. சரிப்பா, விருத்த சேதனம் தானே, நியாயப்பிரமாணம் தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கொண்டு போகிறாங்க. இப்போ இதில் தான் ப்ராப்ளம் வருது. இந்த சிலுவையின் நிமித்தம் ஏற்படுகிற அந்த துன்பத்தை சகிக்க விரும்பாதவங்க அதில் உடன்பட்டு போகிறாங்க. இப்போ பவுல் சொல்கிறது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுறாங்க. இப்போ விளங்குதுங்களா சொல்கிறது? இதுதான் அங்கே நடக்கிற பாலிடிக்ஸ், இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையில் அவங்க விருத்த சேதனம் அடைஞ்ச அவங்களே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருந்தாலும், நேம் சேக்கு அவங்க அதை ஏற்றுக்கொண்டாலும், உங்களையும் அதை நேம் சேக்கு ஏற்றுக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஏன்னா எல்லாம் கூட்டம் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, இன்னென்னாரெலாம் எங்களோட இருக்கிறாங்கன்னு மாம்சத்தின்படி உங்களை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு, கூட்டம் சேர்க்கறதுக்கு தான் ஏன் பேசுகிறாங்க. இதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்காதீங்கன்னு சொல்லி பவுல் ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அதில் அடுத்த வசனம் தன்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான். 6வது அதிகாரம் 14வது வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்போ இந்த வார்த்தை இந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த பிரச்சனை இருக்கிற சூழ்நிலையில் பவுல் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறான். நான் மேன்மை பாராட்டுகிறேன். மேன்மை பாராட்டுறதுன்னு என்னது? பெருசாக நினைக்கிறது, பெருசாக நினைக்கிற காரியத்தை குறித்து பெருமையாய் பேசுகிறது. இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் பெருசாக என்னதான், பெருமையாய் பேசக்கூடியது என்னதான்? சிலுவையின் நிமித்தம். சிலுவையின் நிமித்தம்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்தில் சம்பாதித்த ரட்சிப்பை பற்றி பேசுகிறான். ஸோ இந்த ரட்சிப்பு எங்கேருந்து தான் வருது? சிலுவையிலே கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவத்தை போக்கும் பலியாக மாண்டதுனால தான் நீங்களும் நானும் கர்த்தர் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்போ இந்த சிலுவை மூலமாக வருகிறதுல இதன் மேலே தான் நான் என்ன பண்ணுவேன்? நான் அதை தான் பெருசாக நினைப்பேன், அதை குறித்து தான் பெருமை பாராட்டுவேன். நான் அப்படி செய்கிறதுனால இவங்க என்ன மதிக்கலை, இவங்க எனக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை பற்றி கவலையே படுறதில்லை. எப்படியா? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரால் எனக்கு இந்த உலகம் டெட்டு, செத்து போச்சு. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையணும். அவங்க என்ன பார்த்தாலும் நான் சிலுவையில் அறையப்பட்டவன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க என்னை மதித்தாலும் பரவாயில்ல, தூற்றினாலும் பரவாயில்ல, நான் அதை பற்றி ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறது இல்லைன்னு அவனுடைய நிலைப்பாட்டை எடுக்கிறான். எனவே விருத்த சேதனத்தை இன்க்ளூட் பண்ணுறது எந்த வகையிலையும் ஒப்புக்கொள்ள முடியாதுங்கிறது பவுலனுடைய
நிலைப்பாடு. 15வது வசனத்துக்குள்ளே வந்தோம்னா, கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியே காரியம். இந்த வார்த்தை இருக்குல்ல, விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும், இது 3வது தடவை வருது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் எங்கே வந்தது? பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஃபஸ்ட் டைம் வருது. 1 கொரிந்தியர் 7:19. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். 2வது எங்கே வருது? இந்த கலாத்தியரில் தான் வந்துச்சு. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் வந்துச்சு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இப்போ இந்த 3த்தையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுறான் இல்லையா? 2 கொரிந்தியர் 5:17 பார்க்குறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கான், பழையவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயினன்னு சொல்லி. ஸோ இப்போ இயேசு சிலுவையில் மரித்தார். சிலுவையில் மரித்த இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லி நான் விசுவாசி, என்னுடைய பாவங்களை அவர் போக்குறார், என்னை கழுவி சுத்தமாக்குறார். நான் அவரால் விசுவாசத்தினால இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு ஏற்றுக்கொள்ளுகிறவங்க இப்போ என்ன ஆகுறாங்களா? புது சிருஷ்டியாக மாறுறாங்க. இந்த புது சிருஷ்டி என்ன செய்யணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார்? இந்த புது சிருஷ்டியானது அன்பினாலே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதா மாறணும். அன்பினாலே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதா மாறணும். இப்போ இந்த புது சிருஷ்டி ஃபுல் ஸ்டாப் இல்லை, இந்த புது சிருஷ்டி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த புது சிருஷ்டி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? இப்போது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதாய் மாறணும். இப்போ நான் என்னுடைய கிரியையினால் ரட்சிக்கப்படுறதில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட நான் நீதியின் கிரியைகளை செய்கிறவனா ஆகிறேன். அன்பினாலே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனா மாறுகிறேன். அப்படி நான் கை கொள்ளும்போது இந்த கிரியையினாலே நான் என்ன செய்கிறேன்? விசுவாசத்தினாலே தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றி வருகிறேன். இந்த கிரியையை அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால்தான் செய்து வரேன். இது விசுவாசத்தினால கிரியை செய்கிறது. விசுவாசத்தினால ரட்சிப்பை சம்பாதிக்கிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க அன்பினாலே தேவனுடைய கற்பனைகளை விசுவாச கிரியைகளாய் செய்து வருகிறது. இப்படி செய்ய ஆரம்பித்தா அந்த புது திருஷ்டியாய் தோன்றினது என்னவா மாறும்னு வசனம் சொல்லுது? மறு ரூபம் அடையும்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகணும்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த பூரண புருஷராகிறதுக்கு அன்பினாலே அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் விசுவாச கிரியை செய்கிற புது சிருஷ்டியாக இருந்தோம்னா நாளடைவில் ஒரே நல்ல ஆகாது. நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே கிறிஸ்துவ போல பரிபூர்ணம் ஆகிறது இல்லை. கிராஜுவலாக படிப்படியாய் நான் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க நான் வளர்ந்து வருகிறேன். இப்போ இதில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணியிருந்தானே, விருத்த சேதனம் பண்ணலைன்னா என்ன? டசன்ட் மேட்டர். அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னது? புது சிருஷ்டியே காரியம். கற்பனைகளை கைகொள்றியாங்கிறது தான் காரியம். அது அன்பினாலே கைகொள்றியான் தான் காரியம். விசுவாசத்தினாலே கிரியை செய்கிறியான்றது தான் காரியம். அவர் எதிர்பார்க்கறது புது சிருஷ்டியாகி தேவனுடைய கற்பனைகளை அன்பினால் செய்ய ஆரம்பித்து விசுவாச கிரியையை நடப்பித்து அவரை போல மாறுகிறோமாங்கிறது தான் அவருடைய கன்சர்ன். வேறு ஒன்றுமே கிடையாது. நான் விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி இங்கே பேன்மை பாராட்டிக்கலாம். எங்கள் கூட்டம் இவ்வளோ பெருசுன்னு நீ சொல்லிக்கலாம். நான் விருத்த சேதனம் பண்ணல, நாங்கள்லாம் இந்த குரூப்பை சேர்ந்தவங்க, நீ மேன்மை பாராட்டிக்கலாம். அதெல்லாம் இங்கே லோக்கலுக்கு தான். கர்த்தருக்கு முன்னாலே அது இம்மெட்டீரியல், அது கன்சிடரேஷனே கிடையாது. அவர் எதிர்பார்க்குறது என்னது? புது சிருஷ்டியாக ஆயிருக்கிறியா? கற்பனைகளை கை கொள்ள ஆரம்பிச்சிருக்கியா? விசுவாசத்தினால கிரியை செய்கிறவனா இருக்கிறியா? மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறாயா? வளர்ந்து கொண்டே வருகிறாயா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் என்று சொல்லுகிறான். 16வது வசனத்துக்கு வந்தோம் சொன்னால், கலாத்தியர் 6:16
இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக. இப்போ வாழ்த்துதல், சமாதானம் இரக்கதும் யாருக்கு கிடைக்கும்? இந்த புது சிருஷ்டிய காரியம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது, இந்த மேன்மை பாராட்டுறது, சிலுவை பற்றின மேன்மை பாராட்டு, இந்த ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்கிறவங்க ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் யாராக இருக்கிறாங்க? யூத மார்க்கத்திலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள். தேவனுடைய இஸ்ரவேலரா, அந்த எதிர்த்து நிற்கிற குரூப் இல்லை. அதுலேருந்து இப்போ பவுல் மாதிரி இந்த இந்த கான்செப்டுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல அவங்களும். ஸோ புறஜாதியிலேருந்து வந்தவங்களும் தேவனுடைய இஸ்ரவேலருமாக இருக்கிற இவங்களுக்கு சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்லுகிறான். 17வது வசனம், அந்த எமோஷனுடைய ஃப்ளோ இங்கே வருது. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பான். போதுண்டா, இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டீங்க என்ன, போதும், இதுக்கு மேலே யாரும் என்னை வருத்தம் உண்டாக்காது. ஏன்? கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அச்சடையாளம்னா என்னது? ஐடென்டிட்டி மார்க் கேட்குறாங்கல்ல. நம்ம நீங்கள் தான் இன்னாருன்னு சொல்லி என்ன மச்சம் இருக்குது, என்ன தழும்பு இருக்குது, ஐடென்டிட்டி கேட்குறாங்கல்ல, அதுதான் அச்சு அடையாளம். ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாருன்னு சொன்னால் தோமா என்ன கேட்டான்? அவரே. ஆனால் அந்த காயங்கள் இருக்கும்ல, அந்த விழாவில் இருக்கும்ல, நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சரீரத்தில் அந்த பாடுகள் தழும்புகளை ஏற்படுத்துது. அந்த தழும்புகளால் தான் நாம் குணமாகிறோம்னு வசனம் சொல்லுது. இப்போ பவுல் சொல்லுகிறான், என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் இருக்கு. இப்போ பவுலும் ஏகப்பட்ட உபத்திரவங்களை சந்தித்த ஒரு நபர். இப்போ பவுலுடைய உபத்திரவங்களை நிமித்தம் அவனுடைய உடம்புல தழும்புகள் நிச்சயமாக இருக்கணும். இப்போ அதை பற்றி அவன் குறிப்பிடும்போது இந்த அச்சடையாளங்கள் கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்கள்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்கள்னு என்ன அர்த்தம்? அவர் அடிக்கப்பட்டது போல் நான் அடிக்கப்பட்டேன், அதுதான் அச்சடையாளம்ங்கிறது இல்லை. கிறிஸ்துவனுடைய அச்சடையாளம்னா என்ன அர்த்தம்னா, இப்போது நம்ம சந்தையில் மாடுகள் ஆடுகள்லாம் வச்சுருப்பாங்க. அது இந்த ஓனரை சேர்ந்ததுன்னு சொல்லி அது மேலே முத்திரை குத்திருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சூடு போட்டதும் இருக்கும், முத்திரை போட்டதும் இருக்கும் இல்லையா? இப்போது அந்த முத்திரை குத்தப்பட்டதுன்னு சொன்னால் அது இந்த ஓனருதுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிட்டி தெரிகிறது. இப்போ பவுலனுடைய நாட்களில் அடிமைகளாக இருக்கிறவங்க, சில தெய்வங்களுக்கு தங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தவங்க, அந்த தெய்வங்களுடைய குறியை தங்கள் மேலே அப்படி இரும்பு வச்சு சூடு போட்டு அந்த தழும்போடு இருப்பாங்களாம். அந்த லைஃப் ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த தழும்பு இல்லாமல் அந்த தெய்வத்தினுடைய அடிமை, இந்த கோயிலை சேர்ந்தவன் அப்படிங்கிற அடையாளங்கள். இப்போ பவுல் சொல்கிறான், என் உடம்பில் தழும்புகள் இருக்கப்பா. இந்த தழும்புகள் என்னது? நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லி சாட்சி பகர்கிற தழும்புகள். நான் கிறிஸ்துவனுடைய அடிமை. என்னை வருத்தப்படுத்தாதீங்க, இது வரைக்கும் வருத்தப்படுத்தின போதும் என்னை வருத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், வழக்கமாக அவன் எப்போவுமே லெட்டர் முடிக்கும்போது ஒரு லிஸ்ட் இருக்கும், இன்னென்னாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறது அப்படிலாம் வரும். அது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி. இதில் எந்த ஃபார்மாலிட்டிக்கும் இடமே கிடையாது. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் ஆவியோடும் இருப்பான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவ்வளவு எமோஷனோட இந்த லெட்டரை முடிக்கிறத பாருங்கள். ஸோ கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அவங்க இப்படி இடறி போயிட்டாங்க, ஒருத்தன் உள்ளே வந்து கெடுத்துட்டான் அப்படிங்கிறது ஆதங்கத்தோட வேகத்தோட முதல் 5 அதிகாரங்களை எல்லா விதமான ஆர்கியூமெண்ட்ஸை கொண்டு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிற விசுவாசத்தினால் தான் செய்ய முடியும். ஒரு நாளும் விருத்த சேதனத்தினாலேயும் நியாயப்பிரமாணத்தினாலேயும் அந்த நீதி கிடைக்காது அப்படின்றத ஆணித்தனமாக முதல் 5 அதிகாரத்தில் பேசிட்டு 6வது அதிகாரம் வரும்போது மட்டும் சில நடைமுறையில் இருக்கிற காரியங்களை பற்றி அவன் பேசுகிறான். இன்னொருத்தருடைய பாரத்தை நீங்கள் சுமக்கிறவங்களாக இருக்கணும். சுயநலவாதிகளாக உங்களுடைய நல்லது மட்டும் தேடிக்கிட்டு இல்லை, மற்றவங்களையும் நீங்கள் கொஞ்சம்
கோக்ஸ் பண்ணி கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளாக இருக்காங்க. ஏன்னா அது அவருடைய பிரமாணம், அதை நம்ம சேர்த்து செய்ய வேண்டியிருக்கோம்னு சொல்லி. அதே மாதிரி பலவீனமாக இருக்கிறவங்க பலவீனமாகவே இருக்கக்கூடாது, வளர்ந்து வரணும். அப்புறம் கர்த்தருக்கு கொடுக்கறதுல நீங்கள் இப்படி கொடுக்கணும். இப்படியே ஒன்றுன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கிற காரியங்களெல்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் அவனுடைய இருதயம் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கே போகுது. அதை பற்றி பேசி தன் மேலே கிறிஸ்துவின் அச்சடையாளம் இருக்குதுன்னு சொல்லி அதை நிறைவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஸோ நம்ம இந்த 6வது அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த 21st செஞ்சுரியில் நம்மளுக்கு விருத்த சேதனம் பிரச்சனையே கிடையாது, நம்மளை யாரும் அப்படியெல்லாம் தொல்லை பண்ணுறதே கிடையாது. ஆனால் நமக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இதில் நிறையா டீல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், நம்ம எடுத்து செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்குது. இதை இன்னொரு தடவை நீங்கள் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு நான் அதை எவ்வளோ தூரம் செய்கிறேன்னு பார்த்து நம்ம அதை வளர்ந்து வரதா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். 2வது வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஸோ இது ஒன்லி ஃபார் சபையில் உள்ள இவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகுமா, இல்லை நம்ம டே டு டே லைஃப்லேயும் இதை அப்ளை பண்ணலாமா? 1வது வசனம் இல்லாமல் 2வது வசனம் இல்லை. 1வது வசனம் பொதுவாக டே டு டே லைஃப் பற்றி பேசுதா, அல்லது விசுவாசத்துலேருந்து குற்றம் செய்து விலகிறவங்களை பற்றி பேசுதா? சரி, ஊரில் தப்பு பண்ணுறவங்களெல்லாம் போய் திருத்துறது நம்ம வேலை இல்லை, அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது ஏரோது அவன் சகோதரனுடைய மனைவியை வச்சுருந்தான். ஓகே, இயேசு கிறிஸ்துவும் யோவானும் பக்கத்தில் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதை கண்டிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். யோவான் மட்டும்தான் வாய் விட்டு மாட்டிக்கிறான், அதனால தான் அவனை ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் யோவானை சிறைப்படுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அவர் அங்கேருந்து மூவ் ஆகி வெளியில் போகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து பேசலை? அநீதியை தட்டி கேட்க வேணாமா? அசுத்தமான காரியம் செய்கிறானே அதை சொல்ல வேணாமா? இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரரா? கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் இயேசு கிறிஸ்து கேட்கல. ஆனால் சபைக்குள்ளேன்னு வரும்போது அது ஒரு அத்தாரிட்டி வந்துடும். ஸோ வெளியில் அப்ளை பண்ண முடியாது. உள்ளவங்கள கேள்வி கேட்கறது நம்ம வேலை கிடையாது. உலகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் சபைக்குள்ள அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை, அந்த டிசிப்ளின் இல்லை, அந்த ஒழுக்கம், அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுலேருந்து விலகிறாங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கு கேட்குறதுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு அதிகாரம் இருக்குது. நமக்கு பாரப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆனால் நம்ம இதை செய்ய முடியும். வெளியில் உள்ளவங்களுக்கு மேலே அது அப்ளிகபிள் ஆகாது. அப்படி இருந்தால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லோரும் பின்னாடி போகிறதுக்கு தான் நமக்கு சரியாக இருக்கும், அது செய்ய முடியாது. தேங்க்யூ. சிறியவர்கள் சொல்லும்பொழுது அது சீஷர்களை குறிக்குதுன்னு தானே சொல்கிறோம். அதே நேரத்தில் பாலகர்னு ஒரு இடத்துல சொல்கிறாருங்களா, ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகர்கள் வெளிப்படுத்தினபடியால் சோத்திருக்கேன்னு. அது அந்த 70 சீஷர்கள் பிரித்து 2 பேர் அனுப்புகிற அதிகாரத்தில் அப்படி வர மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாலகர்ன்றதையும் அந்த சீஷர்களை தான் குறிக்குதா? ஆமாம், அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்க உலகத்தில் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப எளிமையானவங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, அதாவது நம்ம எல்லாம் முன்னாடி ஓனைகளாக தான் இருந்தோம். நமக்கு உலகத்தில் எப்படி நடந்துக்கணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளை பார்த்து 4 பேர் பயப்படுற ஸ்டேஜில் தான் நம்ம இருந்தோம். அப்படி இருந்தவங்க தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்மளால் பேச முடியாமல் இல்லை, நம்மளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இல்லை, செய்ய முடியும், பேச முடியும், ஆனால் நான் பேச மாட்டேன்னு மனம் திரும்பியிருக்கேன். அதனால் நம்ம என்ன ஆகிட்டோம்? ஆட்டுக்குட்டியாக மாறிட்டோம். ஓனாயாக இருந்த நம்ம இன்றைக்கி ஆட்டுக்குட்டியாக மாறி இருக்கோம். உலகத்தின் பார்வையில் ஓனாய்க்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி எப்படி தெரியும்? ஒரு பலவீன பாண்டமாக தெரியும், இல்லை தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஜீவன் மாதிரி தெரியும். ஓனாய் தைரியமாக டீல் பண்ணும் ஆட்டுக்குட்டியை, இல்லையா? ஆட்டுக்குட்டி ஓனாயை பார்த்து பயப்படும். அதனால் ஆண்டவர் தன்னுடைய ஆட்களை தன்னை விசுவாசித்து மனம் திரும்புகிறவன் பற்றி பேசும்போது சிறியவர்கள்னு பேசுகிறார். அவங்களுக்கு இது தேவைப்படும், என்ன சொல்கிறது, ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். அந்த அளவுக்கு அவங்க சிறியவர்கள், அவங்க பாலகர்கள், அந்த ரேஞ்சில் அவர் பேசுகிறார். குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக செய்கிறீர்னு அது ஆக்சுவலாக
அப்படி அது எப்படி சொல்லு, குழந்தைகளும் பாலவாயில் தூதி அங்க உண்டாக்கி வந்து லிட்ரலாவே குழந்தைகள் பாலகர்கள் வருது. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க வந்து இஷ்டம் போல அந்த ஊர்வலத்தில் அவங்க எல்லாம் பாட்டு பாடினாங்க. ஆண்டவர் அதை அந்த வசனத்தை கோட் பண்றார். அதான் இந்த சிறியர்கள் ஒருவருக்கு இடர்கள் உண்டாக்கனா இதெல்லாம் வந்து அவரை பற்றி பேசும்போது அவர் குறித்து தான். சொல்றார். அதே இடத்துல சிறியர்களுக்குரிய தேவ தூதர்கள் சமூகத்தில் 18வது அதிகாரம் ஃபுல்லா கர்த்தருடைய சீஷர்களுக்கு அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு உள்ள காரியங்கள் பற்றி தான் பேசும். இவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் அவனுக்கு பிரச்சனைகள் அதிகம். நீ இவனுக்கு இடரல் உண்டாக்கலாம், அவனால் திருப்பி பதில் செய்ய முடியாது. ஆனால் நீ அவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் நான் விட மாட்டேன். அவன் கழுத்தில் இயந்திரங்களை கட்டி சமுத்திரத்தில் போடுறது நலமாக இருக்கும்னா அப்போ கிடைக்க போகிற தண்டனை எவ்வளோ பெரிய தண்டனை பார்த்துக்கங்க. ஏன்னா அவர்களுடைய தேவன் பெரியவர். அதனால அவர் வந்து இந்த சிறியவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குறோன்னு நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி அவர் பேசுகிறார். புரியுதுங்களா? அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே சீஷர்களை பற்றி பேசுகிறாங்க. இன்னொரு இடத்துல இந்த சிறியவர்களுக்குரிய தேவ தூதர்கள் சமூகத்தை நித்தமாக தரிசிக்கிறார்கள் போடும்போது அதை சின்ன பிள்ளைங்களுக்காக எடுத்துக்கணுமா? இந்த மாதிரி நான் பார்க்குறதுக்கு சாதாரண ஆள், நான் பார்க்குறதுக்கு சாதாரண ஆள். நான் ஒன்றும் பெரிய பின்புலம் உள்ள ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி கிடையாது. சாதாரண ஆள், ரொம்ப ஆர்டினரி பர்சன். உலகத்தின் பார்வையில் நான் துச்சம், ஒன்றுமே கிடையாது. ஆனால் எனக்கு உண்டான தூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. அவருக்கு முன்னாடி நான் விஐபி, என் ரெப்ரசன்டேட்டிவாக தூதர்கள் அங்கே நிற்கிறாங்கன்னா தேவன் பார்வையில் நான் எவ்வளோ பெரிய முக்கியமான ஆள்னு பாருங்கள். பார்க்கறதுக்கு சாதாரண ஆள் நினச்சிக்காதீங்க. இவங்களுடைய தேவன் பெரியவர், அவர் இவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் பெருசு. அதை தான் அங்கே சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல பிள்ளைகளை குறிக்கல, குழந்தைகள், சிறியருக்குள்ள தேவதூதர்கள் நிறைய அதெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது நம்ம அப்படி சொல்லி இது பண்ணி அப்படி கிடையாது. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அதுதான். தேங்க்யூ.